இது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நான் ஒரு முருகன் செஞ்ச அற்புதத்தை தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். 4 நாளாக நம்ம கடையில் பெருசாக வியாபாரம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் நடந்து பார்த்தீங்கன்னா அது நிமித்தம் எல்லாமே அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது 5 மணிக்கு ஒரு கஸ்டமர் கொண்டாந்து எங்களுக்கு கேஸ் சர்வீஸ் பண்ணணும், 3 பர்னர் சர்வீஸ் பண்ணி தாங்க, செஞ்சு தாங்க அப்படின்னு. நம்ம சொன்னால் மொத்தம் 500 செலவாகும், எங்களுக்கு 100 சர்வீஸ் சார்ஜ் சொன்னோம். சொன்னால் எனக்கு 8 மணிக்கு முன்னே எப்படி வேணும் கேஸ் ரெடி பண்ணி வேணும் அப்படின்னு. கையில் 5 பைசாவும் பணம் இல்லை. கஸ்டமர் அவசரப்படுத்துறாரு பொருள் வாங்குறதுக்கு. பொருள் வாங்கிட்டு வந்தால் தான் செய்ய முடியும். கஸ்டமரை விட்டுறக்கூடாது, நமக்கு வியாபாரம் நடக்கணும். இவர் யார்கிட்டயுமே பணம் கேட்க ரொம்ப கூச்சப்படுவார். நான் போய் பக்கத்து கடையில் போய் இது பணம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க வாங்கிட்டு உங்க போங்க பாபி, 8 மணிக்கு கொண்டாந்து தந்துருங்க, எனக்கு சீட்டுக்காரனுக்கு பணம் கட்டுன்னு சொன்னாரு. நினைச்ச மணி இப்போ 6 ஆகுது, கஸ்டமர் வந்து 8 மணிக்கு வாங்கிட்டு போகிறோம், அந்த பணத்தை கூட கொடுத்துடலாம்னு நினைச்சேன். எந்த சோதனைக்கு கஸ்டமர் வரவே இல்லை. நைட்டில் 9 வரைக்கும் வெயிட் பண்ண வரல. அவருக்கு வாங்கின பணத்தை கொடுக்க முடியல. வருத்தப்பட வீட்டுக்கு பிறகு போயிட்டோம். கடைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருந்து பக்கத்து கடையில் நம்ம பணம் வாங்கியிருக்கோம், கொடுக்கல, அவர் ரொம்ப தப்பா நினைச்சிடக்கூடாது. முருகா நீ இன்னமும் செய், நான் போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பணம் அங்கே வந்துடணும் அப்படின்னு சொன்னேன். பெருமாள் எனக்கு செஞ்ச அதிசயம். இடத்துல எங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் ஒரு வருஷமா வரணும். அந்த பணம் இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு. அந்த பணத்தை வாங்கி